ஒரே வீட்ல இதான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே வீட்ல வந்து நான் வாழ்நாள் முழுதும் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அது வந்து மனிதனோட இயல்பா? உயிரினங்களோட இயல்பும் கிடையாது. ஒரே இடத்துல இருக்குமா? ஏதாவது ஒரு உயிரினம், ஒரு பறவை கூட முட்டையிடுவதற்காக கூடு கட்டுகிறது. ஒரே ஒரு ஒரு கூட்டை வாழ்நாள் முழுதும் பயன்படுத்துதா? ஒரு மரத்தில கூடு கட்டும். அடுத்த இடம் முட்டையிடும்போது இன்னொரு இடத்துல கூடு கட்டும். இன்னும் பார்த்தீங்கன்னா, அது முட்டையிடுவதற்காக தான் கூடு கட்டுதே தவிர, மத்த வசிப்பதற்காக அது கூடு கட்டுவதில்லை. அப்ப தினந்தோறும் அது வந்து ஒரே மரக்கிளையில் மட்டும் தான் உட்காரும். குறிப்பிட்ட அந்த இடத்தில் மட்டும் தான் உட்காரும். அப்படின்ட்டு ஒண்ணுமே கிடையாது. உயிர்கள் அப்படிலாம் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு வீட்ட கட்டிட்டு, ஒரே இடத்துல குடியிருந்துகிட்டு இருக்கோம். நிலையா ஒரே வீட்ல தான் குடியிருந்தோம். அப்படி இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம். அது வந்து இயற்கையானது கிடையாது. அப்போ வசிப்பிடங்கள்லயே கூட பல புதுமையான விஷயங்கள நீங்க பார்க்கணும். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு சொந்த வீடு கிடையாது. வாடகை வீட்ல தான் நான் இருக்கிறேன். இன்னை வரைக்கும் 25 வீட்ல நான் வசித்து விட்டேன். வாடகை வீட்டுக்காக நான் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறேன். சொந்தமா வீடு இல்லாதனால தான். சொந்தமா வீடு இல்லாதனால, நான் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஊராக. ஒரே ஊர்ல சென்னையில நான் வசிச்சபோதே, அங்கேயே ஒரு 20 வீட்டுக்கிட்ட நான் வசித்து விட்டேன். சென்னையில பல்வேறு ஊர்களில் வசித்து விட்டேன். திருவொற்றியூரு, திருநின்றவூரு, அப்புறம் அப்புறம் வந்து கீழ்ப்பாக்கம், அப்புறம் திருவல்லிக்கேணி, அ பல்லாவரம் இப்படின்னு சொல்லி பல ஊர்களில் நான் கிண்டி, இந்த மாரி பல ஊர்களில் அயனாவரம் அப்படின்னு சொல்லிட்டு, பல ஊர்களில் நான் வசித்து விட்டேன். பல ஊர்களில், பல வீடுகளில் 20 வீடுகளில் வசித்து விட்டேன். இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப இடம்பெயர்வது தான் இயற்கையானது. இது எனக்கு சொந்தம், இது என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம வந்து நிலையா அது மாரி நீ சொந்தம் கொண்டாடாத. எதையுமே சொந்தம் கொண்டாடாத. சொந்தம் கொண்டாடும்போது தான் நீ நிலையா இருக்கிற, ஒரே இடத்திலேயே இருக்கிற, நீ அடிமை அந்த மாரிலாம் இல்லாம, இடம்பெயர்வது தான் மனித இயல்பு. இடம்பெயர்ந்து கொண்டே இருங்கள். புதுமையை தேடுங்கள். இருப்பிடத்தில் கூட புதுமை தேட வேண்டும். ஆனா, இதில என்ன கஷ்டம் அப்படின்னா, நாம் இருக்கிற வீடு இருக்குல்ல, அது இன்னொருவருக்கு சொந்தம். இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு வீட்டில் நாம் இருக்கிறோம் என்பது தான் கஷ்டம். நம்ம ஓனர் ஒருத்தர் இருக்காரு. நாம இருக்கிற வீட்டிற்கு இன்னொருத்தர் ஓனரு. அப்ப அவர பார்க்கும்போதெல்லாம் வணக்கம் வைக்க வேண்டியிருக்கு. இதுதான் வந்து அவரு வந்து நம்மள திட்டுவாரு, குறை சொல்லுவாரு. "ஏன்பா வண்டி இப்படி வீட்ட வச்சிருக்க, அப்படி வச்சிருக்க, இப்படி வச்சிருக்கன்னு" ஒரு மனிதர் வந்து நம்மள வந்து நாம வசிக்கிற இருப்பிடத்தில் உள்ள குறைகளை அதுதான் வந்து கஷ்டம். அதுதான் இந்த இடம்பெயர்ந்து கொண்டே இருக்க எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா, இந்த ஹவுஸ் ஓனர் தொல்லன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்புறம் அவங்களுக்கு வாடகை வேற குடுக்கணும். மனிதர்கள் இந்த பூமியில் வசிப்பதற்கு மனிதர்களுக்கே பணம் குடுக்கிறார்கள். அப்பதான் அவங்க பூமியில் வசிக்க முடியும். இதுதான் வந்து இடம்பெயர்ந்து கொண்டே இந்த வாடகை வீட்டில் இருப்பதில் உள்ள பிரச்சனையே. புது புது இடங்களில் வசிப்பது ஆசை தான். மக்களுக்கு இயற்கையான ஒரு ஆசை தான். புது புது இடங்கள்ல இன்னைக்கு நான் இந்த ஊர்ல இருக்கிறேன். இன்னும் அடுத்த நாள் அந்த தெருவுல இருக்கிறேன். அந்த தெருவுல ஒரு வீட்ல வசிக்கிறேன். அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசையான ஒரு விஷயம் தான். இன்னொரு வீட்ல வசிப்பது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கேற்றாற்ப ஆனா ஒரு மனிதருக்கு இன்னொருவருக்கு சொந்தமான வீட்டில் நான் வாடகை வீடு என்கிற பெயரில் நான் இன்னொருவருக்கு சொந்தமான வீட்டில் நான் வசிக்கிறேன். அவருக்கு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கிறது. அவருக்கு வணக்கம் வைக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் இதில் உள்ள கொடுமையான விஷயம். இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப என்ன பண்ணணும்னா, இருக்கிற வீடு எல்லாமே அரசாங்கத்துக்கு சொந்தமா இருக்கணும். அரசாங்கம் தான் வீடுகளையே கட்ட வேண்டும். தனி மனிதர்கள் நிலத்தை வாங்கவோ, வீடுகளை கட்டவோ கூடாது. ஒரு கடைகளை கூட கட்டக்கூடாது. தனி மனிதருக்கு இங்க எதுவுமே சொந்தமாக இருக்கக்கூடாது. நிலமோ, வீடோ அது அரசாங்கத்திற்கு தான் சொந்தம். அரசாங்கங்கிறது யாரு? அது மக்கள் தான். அப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் தான் அது சொந்தம். அப்படி இருக்கும்போது, அரசாங்கமே வீடுகளை கட்டி இங்கு நெறைய வீடுகளை கட்டிக் கொடுத்து விட வேண்டும். அப்போ நான் அந்த அந்த வீட்ல போய் வசிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லோருக்கும் எல்லா வீடுமே சொந்தம். நீ வசிக்கிற வீடு, ஆனால் அது உனக்கு மட்டும் சொந்தம். அப்போதைக்கு நீ வசிக்கிற வரைக்கும் உன்னுடைய வீடு உனக்கு சொந்தம். நீ அந்த வீட்டை காலி செய்துவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனால், நீ ஏற்கனவே வசித்த வீடு உனக்கு சொந்தம் அல்ல. இன்னொரு வீட்டுக்கு போற பாரு, அந்த வீடு உனக்கு சொந்தம். இந்த மாரி அரசாங்கத்துக்கு வீடுகள் சொந்தமாக இருந்தால், நீ விரும்பிய ஊர்களுக்கு சென்று வசிக்கலாம். விரும்பிய வீடுகளில் வசிக்கலாம். அப்போ புதுமையான அனுபவம் கிடைக்கும். யாருக்கும் வாடகை குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. யாருக்கும் வணக்கம் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. வாடகை ஹவுஸ் ஓனர்ன்ற பேர்ல யாருக்கும் வணக்கம் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த மாரி அப்போ புதுமையான அனுபவம் இருக்கும். நான் அந்த ஊர்ல போய் வாழ்ந்தேன். அது எனக்கு நல்லா இருந்தது. இந்த ஊர்ல வரும்போது இது வேற மாரி இருக்கு. வேற மாரியான அனுபவம். இந்த வீடு சூப்பரா இருக்கு. இந்த வீடு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. வீட மாத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி பல்வேறு அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு புதுமையா இருக்கும். நல்லாருக்கும். அப்ப இன்னைக்கு ஒரே வீட்ல இருக்கிற காரணம் என்னது? தனி உடைமை. சொந்தம் கொண்டாடுவது. நிலத்தையும், வீட்டையும் சொந்தம் கொண்டாடுவது. இதுதான் காரணம். வாடகை வீடு இன்னொருத்தருக்கு வாடகை குடுக்கணும். ஓனருக்கு வணக்கம் வைக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது, அத விட சொந்தமா ஒரு வீடு. அது நமக்கு பெட்டரா தோணுது. ஆனா உண்மையிலேயே சொந்தமா உனக்கு ஒரு வீடு, நிலையா அதே வீட்ல தான் 10 வருஷமா, 20 வருஷமா இருக்கிறேன்றது, உண்மையிலே உனக்கு சந்தோஷமா இருக்கான்னா, அது உண்மையிலே இல்ல. ஒரு சலிப்பான ஒரு விஷயம். புது புது வீடுகளுக்கு போணும். இடம்பெயர்ந்து கொண்டிருப்பது தான் உயிரினங்களோட இயல்பு. அது இடம்பெயர வேண்டும். அதே நேரத்தில அப்போ நாடோடித்தனமா அலையணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு ஊருக்குள்ளேயே நம்ம இடம்பெயர வேண்டும்.
நம்ம ஒரு நிலையாவும் வாழணும், அதே நேரத்தில் இடம்பெயர்ந்து கொண்டவே இருக்க வேண்டும். அப்போ கிராமம் கிராமமாக வாழணும், அதே நேரத்தில் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரே தோட்டத்திலே நீ உன்னுடைய விவசாயம் கூட விவசாய நிலமும் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2, 2 ஏக்கர் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீ வந்து ஒரு வருஷம் உனக்குன்னு ஒரு 2 ஏக்கர் குடுத்தாச்சு. ஒரு வருஷம் உன்னுடைய விவசாய நிலத்தில வேலை பாரு. அடுத்த அடுத்த வருஷம் இன்னொரு விவசாய நிலத்தில. அந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துல ஏற்கனவே ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அதை விட்டுவிட்டு வேறொரு விவசாய நிலத்துக்கு சென்று விட வேண்டும். இந்த மாரி இடம்பெயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். புதுமையை தேட வேண்டும். ஒரே இடத்துல சலிப்பான ஒரு விஷயம். இதுதான் எனது வீடு, எனது தோட்டம் இதுதான் அப்படின்னு நிலத்த நீ சொந்தம் கொண்டாடாத. அப்படிலாம் இல்ல. ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கணும். அதே நேரத்தில ஒரு கிராமத்தில் வந்து ஒரு 300 கூட்டு குடும்பம் இருக்குது. 300 கூட்டு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் 1 ஏக்கர் நிலம் குடுத்துறணும். வசிப்பிடம், குடியிருப்பு நிலம். அப்புறம் வந்து அந்த ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலயும் 16 பேர் இருப்பாங்க. ஆண்கள் 8 பேர், பெண்கள் 8 பேர். ஒருத்தர் அதாவது கணவன், மனைவி 2 குழந்தைகள் மட்டுமே பெத்துக்கொண்டால், ஒரு கூட்டு குடும்பத்தின் மக்கள் தொகை அதிகபட்சம் 16 பேரா தான் இருக்கும். அதில 8 ஆண்கள், 8 பெண்கள். அப்போ ஒரு கூட்டு குடும்பத்துக்கு நம்ம முதல்லே ஒரு 32 ஏக்கர் குடுத்துறணும். 16 பேர் அந்த கூட்டு குடும்பத்தில இருக்காங்க. ஒருத்தருக்கு 2 ஏக்கர் வீதம் 32 ஏக்கர் விளைநிலம் ஒரு கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமாக கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுத்து விடும் பொழுது, அ அப்படி ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் அதற்கு பின்பு அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்புறம் 32 ஏக்கர் விளைநிலம் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கும். நீளமாக இருக்கும். இப்படி ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது, அந்த ஊரில் உள்ளவர்கள் ஒரு வருடத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தில் வசிப்பார்கள். அதற்கு பின்புறமாக இருக்கிற 32 ஏக்கர் விளைநிலத்தில் விவசாயம் செய்வார்கள். அதன் பிறகு அடுத்த வருடம் அந்த விளைநிலத்தையும் வீட்டையும் காலி செய்துவிட்டு, அடுத்த வருடம் வேறொரு விளைநிலத்திற்கு செல்வார்கள். வேறொரு வீட்டிற்கு செல்வார்கள். கூட்டு குடும்ப இருப்பிடத்திற்கு. அதில ஒரு 2 வருஷம் கூட வைக்கலாம். அதில 1 வருஷமும் வைக்கலாம், 2 வருஷமும் வைக்கலாம். வேறொரு விளைநிலம், வேறொரு கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான வேறொரு கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி இருக்கிற ஒரு விளைநிலங்கள் 32 அதற்கு இடம்பெயர்வார்கள். இந்த மாரி ஒரு கிராமத்திலேயே இடம்பெயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாரி ஒரு வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அதற்கான வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அதற்கான திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது. அதை நாம் உலகம் முழுக்க நிறுவ வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குது. 2040 இந்த உலகம் செயலிழக்கப் போகுது. அதன் பிறகு நம்ம இயற்கையோடு இணைந்து வாழப்போகிறோம். தற்சார்பு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்ற ஒரு வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அதனால அந்த வடிவமைப்பின்படி உலகம் முழுக்க நம்ம ஒரு புதிய உலகை கட்டமைக்க வேண்டிய, நிறுவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லை என்றால் 2040க்கு அப்புறம் மனிதர்கள் பெருந்துன்பத்திற்கு ஆளாவார்கள். திட்டமிடப்படாத எதிர்காலத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் மெத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனித இனத்திற்கு நான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறேன். 2040க்கு அப்புறம் இப்படியே மெத்தனமா இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிரும் என்பதுதான்.